ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். மனுஷங்களுடைய உடம்புல எதிர்பாராத விதமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்டோன் பேபி, ஸ்னேக், வைர மோதிரம்னு சொல்லிட்டு பல ஆச்சரியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் ஏதாவது தெரியாதனமாக முழுங்கிட்டீங்க அப்படின்னு உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்ககிட்ட வளர்ந்ததுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்படி ஏதாவது நீங்கள் சின்ன வயசில் முழுங்கியிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டோன் பேபி மிஸ்ட்ரி. 92 வயசாகக்கூடிய சைனாவை சேர்ந்த ஹுவாங் ஈஜூன் அப்படிங்கிற ஒரு பாட்டிமா ரெகுலரான மெடிக்கல் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ரொட்டீன் செக்கப் தான், ஆனால் அந்த ரொட்டீன் செக்கப்பில் ரொம்பவும் ஸ்டன்னிங்கான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் இதை பார்த்து ரொம்பவே ஷாக்கும் ஆகியிருக்காங்க. என்னன்னா, இந்த பாட்டிமாவுடைய வயிற்றுக்குள்ளே கிட்டத்தட்ட 60 வருஷ காலமாக ஸ்டோன் பேபி ஒன்று, அதாவது இதை கால்சிஃபைட் ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது அவங்களுடைய வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ரேரான கண்டிஷனா. இந்த கண்டிஷனுக்கு பேர் லித்தோபீடியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னா, கருவுற்று இருக்கிற பெண்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகும் தெரியுமா? அந்த சமயத்துல தான் இந்த மாதிரி கால்சிஃபைட் ஃபீட்டஸ் உருவாகுது. இந்த மாதிரி இவங்களுடைய வயிற்றுக்குள்ள இப்படி ஒரு பேபி இருக்கிறது இவங்களுக்கு தெரியவே இல்லைங்க. அதுவும் 60 வருஷ காலமா இவங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை. நார்மலான லைஃப்ல எப்படி வாழ்வோமோ அதே மாதிரி எந்த ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாம தான் வாழ்ந்திருக்காங்க. இப்படி இவங்களுடைய வயிற்றுக்குள்ள 60 வருஷ காலமா இந்த ஸ்டோன் பேபி இருக்கிறதுக்கான எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் இருந்ததுனாலையும் எந்த ஒரு பெயினும் இல்லாமல் இருந்ததுனாலையும் இவங்களுக்கு இப்படி வயிற்றுக்குள்ளே இருக்கிறதே தெரியாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ரெகுலரான மெடிக்கல் செக்கப்புக்கு போகும்போது தான் டாக்டர்ஸ் இதை பார்த்து ஷாக் ஆகி இதை உடனே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சர்ஜரியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஓல்டு லேடியுடைய வயிற்றுல ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் மேற்கொண்டு இந்த ஸ்டோன் பேபியை உடனே வெளியே எடுத்துட்டாங்களாம். இப்போ இந்த பாட்டிமா ரொம்பவே பெர்ஃபெக்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறாங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்னேக் இன் த இயர். நீங்கள் சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா, யூடியூப்லையா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதாவது ஒருத்தருடைய காதுக்குள்ளே பாம்பு போன மாதிரியும் அந்த பாம்புடைய தலை மட்டும் வெளியே எட்டி பார்க்குற மாதிரியும் இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. இப்படி ஏதாவது ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு அப்படின்னா இது உண்மையான வீடியோ தானே அப்படின்னு இதனுடைய உண்மைத்துவத்தை செக் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அப்படி தான் இந்த வீடியோவையும் செக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்ச விஷயம், இது ஒரு ஃபேக்கான வீடியோ, ஃபேக்காக சித்தரிக்கப்பட்ட வீடியோ அப்படின்னும், ஸ்னேக்குடைய தலையை காதனுடைய என்ட்ரன்ஸில் வச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோவை வைரல் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸ்னேக் எந்த மாதிரியான குண்டு குழியிலனாலும் போகக்கூடியதுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்திலேயோ, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம்லையோ, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த மாதிரியான மூளை முடுக்கில் கூட இந்த ஸ்னேக்கை பார்க்க முடியும். ஆனால் காதுடைய துவாரம் ரொம்பவே சின்னதாக இருக்கும். எப்படி இந்த ஸ்னேக்கால் முழு உடம்பையும் இந்த காதுக்குள்ளே போக வச்சிருக்க முடியும்? அதனால இது கண்டிப்பாக ஃபேக்கான வீடியோவை தான் இருக்கும் அப்படின்னும் நிரூபிச்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ப்ரப்போசல் கான் ராங். 2009 வருஷம் ரீட் ஹாரிஸ் அப்படிங்கிறவர் அவருடைய லவருக்கு, அதாவது அவருடைய காதலிக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும், என்கேஜ்மெண்ட் ரிங்கை சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. அவருடைய காதலி குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை போட்டு வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த சர்ப்ரைஸ் ரொமான்டிக்காக தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே ஆச்சரியத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் காதலி அந்த ஜூஸை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அதுக்குள்ளே இருந்த ரிங்கையும் தெரியாமல் முழுங்கிடுறாங்க. இதை பார்த்தா இவருக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஐயோ, நான் இதில் உனக்கு சர்ப்ரைஸாக ஒரு ரிங்கை போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இவங்க ரிங்கை முழுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல இவங்களுடைய வயிற்றுக்குள்ளே தான் இந்த ரிங்கை மாட்டிக்கிட்டு இருந்ததும் தெரிய வந்திருக்கு. நல்ல வேலையாக இந்த மாதிரி இவங்க ரிங்கை முழுங்கியிருக்காங்கன்னு உடனே தெரிஞ்சதுனால 2 நாளுக்குள்ளே இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி, அதாவது மைனர் சர்ஜரி பண்ணி இந்த ரிங்கை அவங்களுடைய வயிற்றுலேருந்து வெளியே எடுத்திருக்காங்க. வெளியே எடுத்ததுக்கு அப்புறமாவும் அந்த ரிங்கை இவர் டைரெக்டாக இப்போது எந்த ஒரு சர்ப்ரைஸும் பண்ணாமல் அவங்களுக்கு டைரெக்டாகவே என்கேஜ்மெண்ட் ரிங்கை போட்டுவிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கப்பலுடைய ஸ்டோரி ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுனால நிறைய பேர் இந்த கப்பிள்ஸை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கும் போயிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த கப்பிள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு நடந்தது, மெமரபிளான விஷயம், இதை நினச்சி இப்போவும் நாங்கள் சிரிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்தை யாராலையுமே மறக்க முடியாது. சர்ப்ரைஸ் பண்ண போயிட்டு அந்த சர்ப்ரைஸே இவங்களுக்கு யமனா மாற பார்த்துருக்கு. நல்ல வேளை இவங்க இறந்து போகலை, நல்லபடியாக ரிமூவ் பண்ணதுனால இவங்க இப்போ உயிரோடு இருக்கிறாங்க. ஒருவேளை இறந்து போயிருந்தாங்கன்னா இவங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஜெயின் ஹேர்பால்.
டீனேஜ் கேர்ளான ஒரு பொண்ணு. இவங்களுடைய பேர் பெரி அலெக்சிவா. இவங்களுடைய வயிற்றுக்குள்ள வித்தியாசமான ரொம்பவும் ஜைஜாண்டிக்கான ஹேர் பாலை டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் ரிப்பான்சல் சிண்ட்ரோமாங்க. இந்த சிண்ட்ரோம் இருக்கிறவங்க நூல் மாதிரியான விஷயங்களை முழுங்குவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய தலைமுடியையும் டைரெக்டாக அவங்களுடைய தலைமுடியை கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி முழுங்கி அந்த நூலும் அவங்களுடைய தலைமுடியும் சேர்ந்து அவங்களுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு பால் மாதிரியான ஹேர் பாலை உருவாக்கியிருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத இவங்களுடைய பேரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இவங்களுக்கு தொடர்ந்து வயிற்று வலி இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வெயிட்டும் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனாலையும் வயிற்று வலி ஏற்பட்டுக்கிட்டே இருந்ததுனாலையும் வெயிட் லாஸ் பயங்கரமாக ஆனதுனாலையும் உங்களுடைய பேரண்ட்ஸ் பயந்து போய் இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல தான் இவங்களுக்கு இப்படி ஒரு சிண்ட்ரோம் இருக்கிறதையே டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இன்னும் ரொம்ப மோசமாக போகிறதுக்குள்ளே இவங்களுக்கு உடனே சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி பண்ணி இவங்களுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜைஜாண்டிக் ஹேர் பாலை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. உடனே டாக்டர்ஸும் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி வயிற்றுக்குள்ளே இருந்த ஹேர் பாலை வெளியே எடுத்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட 9 பவுண்ட் வரைக்கும் இருந்திருக்குங்க. 18 வயசுலேயே இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணி வயிற்றுக்குள்ளே இருந்து எடுத்த இந்த ஹேர் பாலை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்பவும் பயங்கரமாகவும் வினோதமாகவும் இருந்திருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மேகட்ஸ் ஃபவுண்ட் இன்சைட் ஹியூமன் பாடி. இது ரொம்ப பயங்கரமான, பார்க்குறதுக்கே அருவருப்பான ஒரு விஷயமாக தாங்க இருக்கும். ஒரு மனுஷன் அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாரு. கிட்டத்தட்ட 3 வாரம் அந்த அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் ஸ்டே பண்ணவும் செய்கிறாரு. அந்த இடத்துல நிறையவே பாட் ஃப்ளைஸ் இருந்திருக்கு. அதுவும் ஒரு வகையான பூச்சி தாங்க. இந்த பூச்சிகள் அதிகமாக இவரை கடிச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரி கடிக்கும்போது இவருடைய உடம்புல இந்த பூச்சியினுடைய மேகட்ஸை இது கடித்து செலுத்தியிருக்கு. அதாவது இன்ஜெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா, ஊசி மூலமாக மருந்தை, அதே மாதிரி இந்த பாட்ஃப்ளைஸும் இவரை கடித்து இதனுடைய மேகட்ஸை, அதாவது சின்ன முட்டைகள் இருக்கும் தெரியுமா, அதை இவருடைய உடம்புல செலுத்தியிருக்கு. இந்த மாதிரி மனுஷங்க இல்லாத சமயத்தில் இந்த பாட்ஃப்ளைஸ் விலங்குகளை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி அதனுடைய மேகட்ஸை இன்ஜெக்ட் பண்ணுமா. இந்த சமயத்தில் ஒரு மனுஷன் சிக்கினதுனால அவருடைய உடம்புல இதை இன்செர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா இந்த 3 மேகட்ஸும் இவருடைய உடம்புல நல்லா வளர்ந்து வெளியே வர்றதுக்காக இவருடைய ஸ்கின்ஸை தொலைச்சிக்கிட்டு வெளியே வந்திருக்குங்க. இதனால இவருக்கு மிகப்பெரிய காயமும் ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் இன்னொருத்தருக்கும் நடந்திருக்கு. அதாவது இவருடைய தலைக்குள்ள இந்த மேகட்ஸ் இருந்திருக்கு. ஸ்கேல்ப்ல கடிச்சு இந்த பாட்ஃப்ளைஸ் அதனுடைய முட்டைகளை செலுத்தி அதுல இருந்து வளர்ந்து 3 மேகட்ஸ் வெளியே வந்திருக்கு. இவரும் ரொம்ப நாளா தலை அரிக்குது, டாண்ட்ரஃபா இருக்கும் அப்படின்னே நினைச்சிட்டு இருந்திருக்காரு. நிறைய கொப்பளங்கள் அவருடைய தலையில இருந்திருக்கு. ஒரே ஒரு கொப்பளத்துல மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருந்ததுனால இவருக்கு கொஞ்சம் டவுட் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அந்த சமயத்துல தான் தெரிஞ்சிருக்கு இதுக்குள்ள பாட்ஃப்ளைஸுடைய மேகட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதே. அது உள்ளேயே நல்லா வளர்ந்து இவருடைய ஸ்கேல்பை தொலைச்சிக்கிட்டு வெளியே வந்திருக்குங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் சின்ன வயசில் போன ஒரு ஊர், ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஊருக்கு போயிருக்கவே மாட்டீங்க, அது எந்த இடம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு கென்னடி மத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சின்ன வயசில் 5லேருந்து 7 வயசு இருக்கும்போது கோவா பீச்சுக்கும் கோவாவில் இருக்கிற சர்ச்சுக்கும் போயிருக்காங்களாம். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவங்க அந்த இடத்துக்கு போகவே இல்லையா. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.